ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். டீ கடையில் கிடைக்கிற ஸ்வீட் போண்டா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக கடையில் கிடைக்கிற மாதிரி செம சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோ ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டீஸ்பூன் ரவையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதோடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு நல்லா புளிக்காத தயிராக 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதோட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எனக்கு தேவைப்பட்டது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதை ஒரு மூடி போட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் ஆனதும் மாவை ஒரு வாட்டி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் மீடியமாக சூடானா போதுங்க. அதே போல் தீயும் மீடியமாக எரிஞ்சா போதும். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை எடுத்துடலாங்க. சூப்பரான டீ கடை ஸ்வீட் போண்டா ரெடி. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.